என்னை பின்பற்ற விரும்பும் எவரும் தன்னலம் துறந்து தம் சிலுவையை தூக்கி கொண்டு என்னை பின்பற்றட்டும். இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, பழைய ஏற்பாட்டின் சிறிய இறைவாக்கு நூல்களில் ஒன்று நாகும். இஸ்ராயலரின் பலம் பெறும் எதிரியான அசிரியா நாட்டினுடைய தலைநகரான நினிவேயின் வீழ்ச்சியை கண்டு மகிழ்ச்சியின் பாடலாக எழுதப்பட்டதுதான் இந்த புத்தகம். அசிரியா என்பது ஒரு சிறிய நாடு அல்ல, மாறாக பலம் பொருந்திய வலிமையான ஒரு நாடாக இருக்கிறது. கிமு 722 ஆண்டு வட இஸ்ராயல் நாடானது அழிவுறுவதற்கு இந்த அசரியா ஒரு முக்கிய காரணமாக இருந்தது. எப்படி என்று பார்க்கிற பொழுது, அசரியா யாவே இறைவனின் கரத்தில் இருக்கிறது. இறைவனின் கை பாவையாக செயல்பட்டு பாவத்தில் உழன்ற இஸ்ராயல் மக்களை கண்டித்து திருத்துவதற்காக அசரியா பயன்படுத்தப்படுகிறது. ஆனால் அந்த நாட்டு மக்கள் நாம் இறைவனின் கரங்களில் இருக்கிறோம், நாம் இறைவனின் கைப்பாவையாக இருக்கிறோம் என்பதை மறந்து தன்னலம் மிகுந்தவர்களாய், அகந்தை கொண்டவர்களாய், அவர்கள் ஆணவம் கொண்டவர்களாய் அவர்கள் வாழ்ந்து வந்தார்கள். அசிரியர்கள் இஸ்ராயலரை வெற்றி கொண்ட பொழுது இந்த வெற்றியானது எங்களால் ஏற்பட்ட ஒரு வெற்றி என்று தங்களுக்குள்ளாக ஒரு விதமான ஒரு கௌரவம் அவர்களுக்கு உருவாகிறது. இது நாளடைவிலே ஆணவமாக, அகந்தையாக உருவெடுக்கிறது. இறைவாக்கினர் எசையா இறைவாக்கினர் 10ஆம் அதிகாரம் 5 முதல் 19 வரை உள்ள இறை வார்த்தைகளை நாம் வாசித்தோம் என்றால், யாவே இறைவன் இந்த அசரியா நாட்டை பயன்படுத்தி எவ்வாறு அவர்களை பயன்படுத்தினார் என்பதை தெள்ளத் தெளிவாக நாம் வாசிக்கலாம். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளின் பதிலுரை பாடலின் பல்லவியானது மிக அழகான ஒரு வார்த்தைகளை நாம் இப்பொழுது ஜெபித்தோம். கொள்பவரும் நானே, உயிர் அளிப்பவரும் நானே. இந்த உலகிலே நாம் எந்த விதமான பிறரன்பு செயல்கள் செய்தாலும் சரி, இறையன்பு செயல்கள் செய்தாலும் சரி, எதுவுமே நம்மால் மட்டுமே செய்துவிடக்கூடிய ஒரு செயல் அல்ல. இன்று நீங்களும் நானும் நம்முடைய வாழ்வின் இந்த குறிப்பிட்ட நிலைக்கு வந்திருக்கிறோம் என்றால் நம் ஒருவருடைய தனிப்பட்ட முயற்சி கிடையாது. மாறாக நம் ஒவ்வொருவரையும் இறைவன் பெயர் சொல்லி அழைத்து உங்களையும் என்னையும் அவருடைய பார்வையில் ஒரு உயர்ந்த நிலைக்கு அழைத்து வந்திருக்கிறார். கொள்பவரும் நானே, உயிர் அளிப்பவரும் நானே என்கிற வார்த்தைக்கேற்ப இன்று என் வாழ்விலே நான் என்ன செயல் செய்தாலும், இன்று சமூகத்திலே நான் எந்த அந்தஸ்தில் வாழ்ந்தாலும் நான் இருப்பது இறைவனாலே என்பதை முதலிலே நாம் உணர வேண்டும். ஒரு ஊரிலே ஒரு நாட்டிலே ஒரு அரசன் இருக்கிறான். அவன் தன்னலமும் அகந்தையும் கொண்டவனாக இருக்கிறான். அவன் அடிக்கடி தன்னுடைய அமைச்சரவையில் உள்ள அமைச்சர்களை பார்த்து கேட்கக்கூடிய ஒரு கேள்வி, இந்த உலகிலே உயர்ந்தவன் யார், அரசனாகிய நானா அல்லது கடவுளா என்ற. அரசனை மகிழ்ச்சிப்படுத்த வேண்டும் என்பதற்காக எல்லா அமைச்சர்களிலும், அரசே அதில் என்ன சந்தேகம், இந்த உலகிலேயே நீங்கள்தான் உயர்ந்தவர்கள் என்று பதிலளிப்பார்கள். அந்த பதிலை கேட்கிற பொழுதெல்லாம் அரசருக்குள்ளாக ஒரு சந்தோஷம், இந்த உலகத்திலே நான் தான் பெரியவன் என்று. அத்தனை அரசர்களும் அதற்கு நீதான் பெரியவர் என்று பதிலளிக்கக்கூடிய ஒரு சூழலிலும் ஒரு அமைச்சர் மட்டும் ஒரு நாளும் வாய் திறந்து பதில் சொன்னதில்லை. இதை கண்டுகொண்ட அந்த அரசன் இந்த அமைச்சரை நான் கேட்க வேண்டும் என்கின்ற அவன் திட்டமிட்டு ஒரு நாள் கேட்கிறான், அமைச்சரே இந்த உலகிலே நான் பெரியவரா கடவுள் பெரியவரா என்று.
உடனடியாக அந்த அமைச்சரினுடைய ஞானமிக்க பதில் இவ்வாறு இருக்கிறது: அரசே, இதில் என்ன சந்தேகம்? நீர்தான் பெரியவர். ஏன் என்று நான் குறிப்பிடுகிறேன் என்றால், உமக்கு பிடிக்காத ஒருவரை நீர் நாடு கடத்த வேண்டும் என்றால் நமது நாட்டிலிருந்து வேறொரு நாட்டிற்கு உங்களால் நாடு கடத்த முடியும். ஆனால் பாவம் அந்த கடவுள், அவருக்கு பிடிக்காத ஒருவரை அவர் நாடு கடத்த விரும்பினால் எப்படி நாடு கடத்த முடியும்? ஏனென்றால் இந்த உலகம் முழுவதும் அவரதே. ஆதலால் நீ கடவுள் பெரியவர் அல்ல, நீர்தான் பெரியவர் என்று அந்த அமைச்சர் பதிலளிக்க அரசன் கூனி குறுகி போகிறான். ஆம், இறை இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளினுடைய நற்செய்தி வாசகத்திலே நாம் வாசிக்க கேட்டதை போல, நீங்களும் நானும் முழுமையான வாழ்வு வாழ வேண்டும் என்றால், இயேசுவை பின்பற்ற வேண்டும் என்றால், தன்னலம் துறந்து தம் சிலுவையை தூக்கி கொண்டு என்னை பின்பற்றட்டும் என்று சொல்லுகிறார். இன்றைய நாளினுடைய இறை சிந்தனைக்காக இந்த வார்த்தையை இவ்வாறு நான் மாற்றி அமைக்க ஆசைப்படுகிறேன். எவரேனும் இயேசுவை பின்பற்ற விரும்பினால் அவர் தன்னுடைய அகந்தையை துறந்து, எவரேனும் இயேசுவை பின்பற்ற விரும்பினால் தன்னுடைய தன்னலத்தை துறந்து, எவரேனும் இயேசுவை பின்பற்ற தொடங்கினால் தன்னுடைய ஆணவத்தை துறந்து இயேசுவை பின்பற்றட்டும். அகந்தையும் ஆணவமும் கொண்டிருப்பதால் தான் நம்முடைய வாழ்வின் முழுமையான ஆண்டவரை சுவைக்க முடியாமல் இருக்கிறோம். இன்றைய நாள் முழுவதுமாக இப்பலியிலே சிறப்பாக ஜெபிப்போம். இறைவா, உம்மை முழுமையாய் சுவைக்க தடையாக இருக்கிற என்னுடைய அகந்தையையும் என்னுடைய ஆணவத்தையும் எடுத்து ஒவ்வொரு நாளும் நீர்தாமே என்னுடைய வாழ்வின் எல்லாமுமாக இருக்கிறீர் என்பதை உணர எனக்கு வரம் தாரும் என்று ஜெபிப்போம். ஆமேன்.